ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. இன்னைக்கு நம்மளோட தேர்ட் டேல வந்து மேல போயிட்டோம். மேல போயிட்ட உடனே பேக் சைடு அலோவே பண்ணல. பேக் சைடு அலோ பண்ணாதப்போ நாங்க ரிஸ்ட்ரிக்டட் ஏரியான்ட்டு போட்டிருந்தாலுமே, மொல்லமா அந்த கேட் திறந்து உள்ள போயிட்டோம். ஆனா யாருக்கும் அலோ இல்ல. நாங்க போயிட்டு மழை வேற வந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த மாரி மூமெண்ட்ல வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இன்னும் போக போக அப்படியே போட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டு எல்லாமே. இந்த ப்ளூ ஓஷன் பாருங்க எவ்ளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் வேற மாரி இருந்துச்சு. இங்க கீழருந்து பார்க்கும்போது நான் மொபைல் கீழ போட்டுருவேனா? இல்லன்னா நம்ப யாராச்சும் கீழ விழுந்துருவோமா? அப்படின்ற மாரியே இருந்துச்சு. ஆனா பேக் சைடு வியூ இது. அங்க பாருங்க. அங்க ஃபுல்லா மழைலாம் வந்துட்டுருக்கு. மழை வரும்போது நான் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளயே ஷிப்புக்கெல்லாம் மொத்தமா மழையே வந்துருச்சு. மழை வரப்போ நாங்க மேல போயிருந்தோம். அது மேல வீடியோ கூட காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் கீழலாம் மொத்தம் ஷூட் எல்லாம் எடுத்துட்டு, நாங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, நாங்க எங்களோட குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அப்படியே பேக் வியூ எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. அந்த மொத்தம் இந்த ஓஷன் எல்லாம் பார்க்கும்போது ரிலாக்ஸிங்கா எவ்வளோ ப்ளசன்ட்டா, பீஸ்ஃபுல்லா போச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸோட இது ஃபுட் போடுவாங்க. அதோட பேக் சைடு வியூ தான் இது வரும். அங்கலேருந்து மிரர்ல பார்த்தாலுமே தெரியும். ஆனா யாருக்கும் அலோவ்ட் இல்ல. ஆனா அந்த டைம்க்கு யாரோ வொர்க் பண்ண வந்தாங்க. அந்த டைம்ல நாங்களும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நோட் பண்ணி எடுத்தோம். ஆனா பேக் சைட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அள்ளுதுங்க. நீங்க யாருனா ட்ரை பண்றப்போ பேக் சைடு ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சு போயிட்டு வந்துருங்க. வேற மாரி இருக்கும் வியூ எல்லாம். ஆனா, இந்த வீடியோல பார்க்கும்போதே எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் சுத்திருச்சு. அங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அழகா இருந்துச்சுன்னா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. இப்ப பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மொத்தம் அந்த கவுரு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுவும் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான். அந்த கிச்சன்லேருந்து இப்படி பேக் சைடு வர்றது, இந்த மாரி த்ரெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக இங்க போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு தான் ஒரு 3 டே. நாளைக்கு மத்தியானத்துக்கெல்லாம் போய் ரீச் ஆயிடுவோம் அப்படின்றப்போ கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. ஆனா, அண்டமான் போயிட்டு அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு ரொம்ப. இங்கேயும் ஆனா இந்த ஃபீலிங்லாம் லைஃப் லைஃப் டைம்ல ஒன் டைம் ஆச்சு பார்த்தே ஆவணுங்க. கண்டிப்பா எப்படியாச்சு, ஏதாச்சும் பண்ணி போயிட்டு வந்துருங்க. ஒன் டைம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அழகா இருந்துச்சு. நெட்வொர்க்கே வராது. 3 1/2 நாள் கண்டிப்பா. அங்கலேருந்து சென்னையிலேருந்து கிளம்புனப்பத்துலேருந்து நெட்வொர்க்கே இல்ல. சுத்தமா வராது. ஒரு பாயிண்ட் கூட வராது. இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சியான்னா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க சேட்டலைட் ஃபோன் யார்கிட்டயாச்சும் இருந்துச்சுன்னா, அந்த ஃபோன்லேருந்து தான் பேச முடியுமே தவிர, இப்பதான் புதுசா ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல BSNLல. அந்த மாரி ஃபோன் யார்கிட்டயாச்சும் இருந்துச்சுன்னா, அதுலேருந்து தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா அந்த மாரி ஃபோன் யாருகிட்டயும் இல்ல அப்போ. இப் நாங்க போகும்போது ஒரு நெட்வொர்க் கூட இல்ல. எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல. நாங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, மேல, கீழ மொத்தம் சுத்திட்டே தான் இருந்தோம். நடுவுல ஃபுட்டுக்காக, இதுக்காகலாம் வெளிய வெளிய வந்துட்டு சுத்திட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் அந்த இது சொல்லியிருந்தேன் தம்போலா, அந்த கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தேன். கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இப்படிதான் சுத்திட்டு இருந்தோம். ஆனா, மிச்ச பேருக்கெல்லாம் எப்படி டே போச்சு அப்படின்றது மட்டும் தான் டவுட்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொருத்தர் கூட யூடியூப் விளாகர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட கூட வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பேக் சைடு வியூல இருந்து ஃபுல்லா காத்தடிச்சுச்சு. ஃபுல்லா நாங்க நிக்க முடியாத அளவுக்கு அடிச்சுச்சு. இதோ அங்க பாருங்க. அங்க தான் மழை வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி மழை வந்துட்டு இருக்கு. வியூ வென்னமா இருக்கு பாருங்க. அங்கலேருந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மேல போனேன். மேல போனதுக்கப்புறம் இதோ இதோட வியூலயும். இங்க மேல போனதுக்கப்புறம் இங்கலேருந்து வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருந்தேன். அந்த 5 மினிட்ஸ்லயே ஃபுல்லா மழை வந்துருச்சு. இங்க கேப்டன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் மேலயே வரணும். கேப்டன் ரூம் இருக்கு மேல. டெக் 5 அண்ட் டெக் 6ல அங்க பர்மிஷன் கேட்டு மேல வந்தோம். மேல வந்தோனே இது ஒரு வீடியோ கவர் பண்ணோம். அங்க பாருங்க அப்படியே மழை வந்துச்சு. சரி இந்த ஃப்ரண்ட் வியூக்காக இதுக்கு வந்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல காமிக்கிறேன் பாருங்க. அங்க கீழ காமிச்சோல்ல, அதே மாரி தான் மேலயும் மழை வந்துட்டே இருக்கு. இப்போ ஃபுல்லா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை வந்துருச்சு. மழை வந்துட்டோனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட வேற மாரி இருந்துச்சு. ஆனா போட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க ஏதோ இன்ஜின் ப்ராப்ளம் வந்துச்சு. ஜஸ்ட் ஜெனரேட்டர் ஏதோ ஆஃப் ஆச்சு அப்டின்ட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணாங்க. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் கிட்ட அங்கேயே தான் நின்னுட்டே இருந்துச்சு. நின்னுட்டே இருந்தப்போ, எங்கனால கவர் பண்ண வீடியோஸு கொஞ்சம் கவர் பண்ணேன். மழை பக்கத்துல வந்துருச்சு. உங்களுக்கு யாராச்சும் மூன் ரொம்ப பிடிக்கும்னா, பௌர்ணமி டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. பௌர்ணமி டைம் சூப்பரா இருக்கும் வியூலாம். நைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஆனா ரொம்ப ரக்கடாவே இருந்துச்சு நைட் டைம் எல்லாம். அங்க இருக்கிற நாய்ஸியா இருந்துட்டு, அதுக்கப்புறம்
மொத்தமா அங்க பிளைனா இருக்கும்போது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு அலிங்கல்லாம் ரொம்ப வரணும், ஒரு ஃபுல் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, அமாவாஸ்ய இருக்கிற டைம்ல போங்க. அமாவாசை டைம்ல நான் வந்தனால ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நம்ம சேனல் பேரே செலினோஃபைல் லைஃப் தான். அதே மாரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு மூன்‌னா. அந்த மூன்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக நெனச்சோம். ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோகான்ட்டு ஒண்ணு கூப்ட்டாங்க. யோகாக்கு போறதுக்குள்ள அங்க கொஞ்சம் மொக்க தட்டிச்சு. அதுக்கப்புறம் அதோட வீடியோ ஃபுல்லா வேணுனா நெக்ஸ்ட்ல போடுறேன். அதோட அன்னைக்கு டே ஃபினிஷ் பண்ணிட்டு முடிஞ்சது. இன்னொரு செகண்ட் டே மத்தியானமே டே முடிஞ்சது. மொத்தம் ஷிப்பும் இறங்கியாச்சு. டே 4 வீடியோவும் போடுறேன் பாருங்க. அப்படியே லைக் அண்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.